வெயில் காலத்துல நம்ம உடம்பு சூட்டு எல்லாமே கம்மி பண்ணி, நம்மளுக்கு உடம்ப குளிர்விக்கக்கூடிய இந்த பழம் பற்றி நெறைய பேத்துக்கு தெரியுமா? அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குங்க. நெறைய ஊர்கள்ல இது கிடைக்கிறதே கிடையாது. கிராமப்புறங்கள்ல எல்லாமே கிடைக்குது. கோயம்புத்தூர்ல எனக்கு தெரிஞ்ச இந்த பழம் வந்து நான் கண்ணுல பார்க்கவே இல்ல. நாங்க கிராமத்துக்கு எங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தப்ப, அங்க வந்து இந்த பழம் எனக்கு கண்ணுல தட்டுப்பட்டது. அங்க நான் வாங்கிட்டு வந்தேங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு நெறைய வந்து விட்டமின்ஸ் இதுல இருக்கு. விட்டமின் பி1, கே, பி6, பொட்டாசியம், மெக்னீசியம், காப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கிக்கிட்டே போலாம். இத்தனை சத்துக்கள் இந்த பழத்தில இருக்குங்க. இவ்வளோ சத்துக்கள் அடங்கிய இந்த பழம் வந்து வெள்ளரி பழம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படியே சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே மாவு மாதிரி இருக்குங்க. மேல் தோல் வந்து ஈஸியா இதில வந்து நம்ம கைகள்லயே எடுத்துறலாம். இது உள்ள இருக்கக்கூடிய இந்த விதைகளெல்லாம் எடுத்துட்டு, இந்த மேல் தோலெல்லாம் எடுத்துட்டு, நம்ம வந்து கட் பண்ணி வச்சுட்டு, கொஞ்சமா நாட்டு சர்க்கரை வச்சு அதில சாப்பிட்டோம் அப்படின்னா, அப்படியே ஆஹா! ருசி சொல்லவே வேண்டாம். அவ்வளோ அருமையா இருக்கும். சுகர் பேஷண்ட் கூட சாப்பிடக்கூடிய இந்த பழம் வந்து வெயில் காலத்தில கிடைச்சா கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க. மிஸ் பண்ணாதீங்க.